ఏడుగుండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. జరగండి జరగండి. జరగండి. அப்பா என்ன கூட்டம்! இவங்க வேற துரத்துறாங்க. ஆனாலும் பெருமாளை பார்த்த உடனே ஏறி வந்த களைப்பெல்லாம் காணாம போச்சு. கோவிந்தா கோவிந்தா. நம்ம யோகிராம் சுரத்குமார் பகவானோட கருணைதான். அவர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே கிளம்பினோம். அதான் இவ்வளோ சீக்கிரம் தரிசனமாச்சு. யோகிராம் சுரத்குமார். கோவிந்தா 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 கோவிந்தா. ஆஹா, நம்ம பகவான் உண்டியல்ல போட காசு கொடுத்தாரே. அதோட திருவண்ணாமலையில் உள்ள இந்த பிச்சைக்காரன் யாருன்னு பெருமாளை கேட்டுட்டு வான்னு வேற சொன்னாரு. நல்ல வேலை, ஞாபகம் வந்தது. பெருமாளே, என் குரு பகவான் யோகிராம் சுரத்குமார் யாரு? திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் பகவான். ரொம்ப நல்ல தரிசனமாச்சு. எல்லாம் உங்க அருள்தான் பகவான். பெருமாள், did you ask Lord Venkatachalapati who this beggar is? கேட்டேன் பகவான். அங்க நான் உட்கார்ந்து கேட்டபோது கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு அதிர்வலைகள் மாதிரி கிளம்பி என் காதுல நேனுதா நேனுதா அப்படின்னு தெளிவா கேட்டுது. What is the meaning of that word, பெருமாள்? நேனுதாங்கிறது ஒரு தெலுங்கு வார்த்தை பகவான். அதுக்கு மைசெல்ஃப், நான் தான் அர்த்தம். இல்ல பெருமாள், it's not myself. It means verily myself. ஆஹா, தனது குருவிலேயே ஒருவன் காசி, கயை, மதுரா, பிருந்தாவன், வைகுண்டம், ஏன் மோக்ஷம் என அனைத்தையும் பார்த்துணர முடிந்தால் அவன் உண்மையில் மிகவும் பாக்கியசாலி. இந்த வகையான குருபக்தி அமைவதும் குருவின் அருள் இல்லாமல் முடியாது. நம் கண்ணின் மணியாய், கற்பகத் தருவாய், நம் மனங்களில் அருளாட்சி செய்யும் பகவான் குருவும் கடவுளும் வேறல்ல என்று எவ்வளவு அழகாக உணர்த்தியுள்ளார். பகவான் அடுத்த லீலையின் மூலம் என்னென்ன உண்மைகளை உணர்த்துகிறார் என்பதை பார்ப்போம்.